Hello friends, welcome to Easy Quick Samayal. Today recipe Kerala style பழநொறுக்கு. சித்திரை மாசத்துல விஷு வரப்போகுது. அன்னைக்கு ட்ரெடிஷ்னல் எல்லாரும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது பழநொறுக்குக்கு தேவையான நல்ல பழுத்த நேந்திரம் பழம் 2 எடுத்துக்கலாம். இதுப்போ உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிம்பிளான ரவுண்ட் ஷேப் மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கனமாக இருக்குன்னா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பழநொறுக்கு ரெசிபி வெரி சிம்பிளுங்க. 2 பழம், கொஞ்சோண்டு தேங்காய் பாலும் வெல்லம் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது இது ரெண்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச பழத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது வேக வைக்கிறதுக்காக. இது அப்படியே அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் பழம் நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பழம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இதே தண்ணியில் நம்ம வெல்லத்தை சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் வெல்லத்தை கொஞ்சம் பவுடராக பார்த்து எடுத்துக்கோங்க. லைக் மண்டை வெல்லமாக இருக்கனால அது கொஞ்சம் சீவி எடுத்துருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சூடான தண்ணியில் போடும்போது சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் வரை நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வெத்துனா தான் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ மணத்துக்காக நம்ம ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு தூள் இருந்தாலும் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யும் விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இந்த வெல்லம் தண்ணி அப்படியே நல்லா வற்றி திக்காக வந்துடுங்க. இந்த டைமில் நம்ம திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக கொதிச்சாலும் பிரிஞ்சு வர மாதிரி ஃபீல் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த பழநொறுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது கூட சாப்பிடும்போது அப்பளத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. விஷு வரதுக்கு முன்னாடியே இந்த ரெசிபி செஞ்சு காமிக்கணும்னு நினச்சி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லா மலையாளிகளுக்கும் விஷு ஆசம்சைகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.